மொளை எப்போதான் நீ உன் மாமியார் வீட்டுக்கு போவா? உன்கிட்ட தினமும் இதை கேட்டு கேட்டு எனக்கே போர் அடிச்சு போச்சு. போகும்போது போவேம்மா. வா மருமக மாதிரி நீயும் என்னையும் மாமியார் வீட்டுக்கு விரட்டையிலே குறியாயிரு. அப்படி இல்லை ஸ்னேகா, இப்போ உங்கள் அண்ணி எடுத்துக்க. கல்யாணம் முடிஞ்சு வந்த நாள்ல இருந்து நம்ம வீட்டில் தானே இருக்கா. இதுதான் அவளுக்கு புகுந்த வீடு. அதனால இனிமே கடைசி வரைக்கும் இங்கே தான் இருப்பா. அம்மா அப்பாவை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா ஒரு நாள் 2 நாள் போயிட்டு வருவா, அவ்வளோதான். அதே மாதிரி தான் நீயும் இருக்கணும். உன் மாமியார் வீடு தான் உன் வீடு. பிறந்த வீடுங்கிறது உனக்கு வந்துட்டு போகிற இடமா தான் இனிமேல் இருக்கணும். என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. நான் இங்கே தான் இருப்பேன். என் மாமியார் வீட்டுக்கு வேணா ஒரு 2 நாள் போய் நின்றுட்டு வரேன். அதுக்காண்டி ஒரேடியே என்னைய மாமியார் வீட்டிலேயே தள்ளிடலான்னு பார்க்காதுங்க. ஏன்னா அது மட்டும் நடக்காது. ஏன்ட்டு இப்படி சொல் பேச்சு கேட்காம அடங்காம தெரியா? நீ கல்யாணத்துக்கு அப்புறமா நம்ம வீட்டிலே இருந்தேன்னா 4 பேர் 4 விதமாக பேச மாட்டாவளா? எத்தனை பேர் எத்தனை விதமாக பேசினாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாதுமா. நான் இங்கே தான் இருப்பேன். எத்தே இந்தாங்க காப்பி எடுத்துடுங்க. நாத்து இந்த காப்பி எடுத்துக்க. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. பாத்தியாம்மா, அண்ணினா அண்ணி தான். வேளா வேலைக்கு சாப்பாடு காப்பி ஜூஸுன்னு எல்லாத்தையும் செஞ்சு தராவ. இப்படிப்பட்ட ஒரு அண்ணியை விட்டுட்டு என்னால் எப்படி என் மாமியார் வீட்டில் போய் இருக்க முடியும்? மறுமலை, நீயாவது சொல்லி புரிய வை மறுமலை. இவள்கிட்ட மாமியார் வீட்டுக்கு போன்னு சொன்னா அதுக்கு 1008 கதை சொல்லிட்டு இருக்கா. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணு புகுந்த வீட்டுக்கு போனா தானே நல்லா இருக்கும். நீயாவது கொஞ்சம் புத்தியில் உரைக்கிறது மாதிரி எடுத்து சொல்லு. நானும் எத்தனையோ தடவை உங்க மொழிட்ட சொல்லி பார்த்துட்டே. எப்போ எதை சொன்னாலும் ஏதாவது ஒரு பதில் வச்சிருக்கா. அவள் இந்த ஜென்மத்தில் மாமியார் வீட்டுக்கு போய் வாழது மாதிரியெல்லாம் தெரியலை எனக்கு. பாத்தியாம்மா, அண்ணி தான் என்ன சரியாக புரிஞ்சு வச்சிருக்காவ. அதெல்லாம் இருக்கட்டும். எண்ணி எங்களுக்கு மட்டும் காப்பியை கொண்டு வந்திருக்கிறியா? நீங்கள் குடிக்கலையா? நான் ஏற்கனவே காப்பி குடிச்சிட்டேன் நாத்து. பாத்தீங்களா நீ, எங்களை விட்டுட்டு நீங்கள் மட்டும் தனியாக காப்பி குடிச்சிருக்கிறியான்னு? அது ஒன்றும் இல்லை நாத்து, எனக்கு கொஞ்சம் வாந்தி வர மாதிரியே இருந்திருந்து பார்த்துக்க. அதான் உங்களை விட்டுட்டு முதல்ல நான் காப்பி குடிச்சிட்டேன். பாத்தியா மறுமலை, உனக்கு எனக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு. பாத்தியா? என்ன ஒத்துமத்தே? உனக்கு காப்பியை குடிச்ச உடனே வாந்தி நின்றோம். எனக்கு நீ போட்ட காப்பியை குடிச்சதுக்கு அப்புறம் தான் வாந்தியே வருவு. என்னத்தை சொன்னியே? நான் போட்ட காப்பியை குடிச்சா வாந்தி வருமா உங்களுக்கு? அப்படி ஒன்னா நீங்க வாந்தி எடுக்காண்டி என் காப்பியை குடிக்கணும். காப்பியை கொண்டாங்க. ஏனாத்து, உனக்கு காப்பி குடிச்சா வாந்தி ஏதாவது வருமா? இல்லண்ணி இல்லண்ணி, எனக்கெல்லாம் வாந்தி வராது. நான் காப்பியை குடிக்கேன். குடி குடி.